தங்கத்தோட விலை எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னாக்கா பியூர்லி பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை. எப்பெல்லாம் ஒரு அன்சர்டனிட்டிஸ் வந்துகிட்டு இருக்கோ தங்கத்தோட விலை மேலே போயிட்டே இருக்கும். அந்த ஒரு அன்சர்டனிட்டிஸ் ஓரளவுக்கு நிலைப்பாடுக்கு வருதுன்னாக்கா அந்த தங்கத்தோட விலை கண்டிப்பாக கம்மியாகும். இப்போ என்னென்ன அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது டேரிஃப். போன செப்டம்பர்லேருந்து இப்போ இந்த அக்டோபர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 13 மாதமாக இந்த டேரிஃப்னால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா சைனாவுக்கு மேலே 50% அப்படின்றாங்க. அடுத்த நாள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அது நெகோஷியேட் பண்ணிட்டு ஒரு 15%. இதே தான் இந்தியாவுக்கு வந்தது. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து நிறைய ஆயிலை எடுத்துகிட்டு இருக்கோம், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால நமக்கு 50% டேரிஃப் அப்படின்னாங்க. இப்போ அந்த நெகோஷியேஷன்ஸ் ரொம்பவுமே நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 15% வரைக்கும் அந்த டேரிஃப் கம்மியாகிறதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதை மாதிரியான ஒரு ஸ்டேபிள் டேரிஃப், ஸ்டேபிள் ட்ரேட் சிஸ்டம் வந்துடுச்சுனாக்கா கோல்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக இன்னும் மாடரேட் ஆகும், இன்னும் கம்மியாகும்.